ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது முறுமுறு வாழைக்காய் பொரியலுங்க. ரொம்ப அருமையாக கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு. ஆனால் அது வரைக்கும் குழந்தைங்க யாரும் காத்திருக்க மாட்டாங்க. ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டே முடிச்சிருவாங்க. இந்த வாழைக்காய் பொரியல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த முறுமுறு வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம செய்ய போகிற வாழைக்காய் பொரியலுக்கு நான் 4 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இது ஓரங்களில் கட் பண்ணிடலாம். 2 பக்கமும் ஓரங்களில் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துகிட்டு வந்துடலாம் 4ஐயும். இப்போ இந்த 4 வாழைக்காயும் நம்ம தோலெல்லாம் சீவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது ஒரு கத்தி வச்சு இது வந்து 4 நல்லா நான் கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி 4 ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது இதை அப்படியே சேர்த்து வச்சு சின்ன சின்ன அப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாப்பிடும்போது குழந்தைங்க ஸ்நாக்ஸ் மாதிரி கூட எடுத்து சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பொரியல். இந்த மாதிரி வாழைக்காய்களை கட் பண்ணிட்டு நம்ம இப்படி தண்ணியில் போட்டுருவோம், இல்லைனா கருத்துடும். முதல்ல தண்ணியில் போட்டுடலாம். இதே மாதிரி எல்லா வாழைக்காய்களும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வாழைக்காய்களை இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைஸாக நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் தண்ணியில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து தண்ணி வடித்து நம்ம ஒரு தட்டில் இப்படி சேர்த்துருவோம். தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் வடித்து சேர்த்து எந்த வாழைக்காய் மேலே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா பெசரி வச்சுக்கலாம். இதை இந்த உப்பு மஞ்சத்தூளும் எல்லா பக்கமும் படுற மாதிரி இதில் பெசரி வைக்கணும். இந்த மாதிரி பெசரி வச்சாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக இந்த காயை வந்து நகர்த்தி விட்டுக்கலாம். நகர்த்தி விட்டுட்டு கீழே ஒரு கிண்ணம் ஏதாவது முடி வச்சு இப்படி சாய்ச்சி விட்டுடலாம். இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வடிட்டோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மஞ்சத்தூளும் உப்பையும் போட்டு பெசரி வச்ச இந்த வாழைக்காய்கள் வந்து அப்படியே ஊறிட்டே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாம். அடுத்தது இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம எடுத்துருவோம். என்ன சுடானதும் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், ஒரு 4 வெள்ளைப்பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம மஞ்சத்தூளையும் உப்பையும் போட்டு பெசரி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வாழைக்காய்களை சேர்த்துக்கலாம். இது நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே நம்ம வதக்கி விட்டுகிட்டே இருக்கணுங்க. ரொம்ப சீக்கிரமாக நல்ல கிறிஸ்பாக வதங்கும் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கடைகளில் சிப்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். எண்ணெயும் அதையும் செலவில்லை. இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வதக்கி விட்டுகிட்டே இருக்கலாங்க. வெறும் வாழைக்காயாக சாப்பிட்டா நமக்கு வாயு பிடிக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் சேர்த்துருக்கிற வெள்ளைப்பூண்டு சேர்த்துருக்கிறதுனாலையும் பெருங்காயம் சேர்த்துருக்கிறதுனாலையும் வாயு பிடிக்கிறதும் நமக்கு பிரச்சனை இருக்காதுங்க. இது நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துட்டே இருக்கலாங்க. நம்மளுடைய கிறிஸ்பியான வாழைக்காய் பொரியல் இதை பாருங்கள், சத்தமாக கேட்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நமக்கு வறுபடணும். மேல் நல்லா முறுமுறுன்னு இருக்கும், உள்ளே லைட்டான மிருதுவாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கலந்து விட்டாச்சு. அடுத்தது ஒரு 3/4 ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள். நம்ம முதல்லையே உப்பு போட்டு தான் பெசரி வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். வேறு எந்த பொருளும் சேர்க்க தேவையில்லைங்க. மிளகாய் பொடி, உப்பு, பெருங்காயம், அவ்வளோதான். வேறு எதுவுமே தேவையில்லை. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கருவேப்பிலையை நம்ம முதல்லே போட்டோம்னா நம்ம இவ்வளோ நேரம் வதக்கிறதுனால கருவேப்பிலை அப்படியே கருகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக நம்ம போட்டோம்னா அந்த வாசனையோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுடைய அருமையான முறுமுறு வாழைக்காய் பொரியல் ரெடி. இந்த கிறிஸ்பியான வாழைக்காய் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.